ஓகே, வெல்கம் பேக் கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இன்னையிலேருந்து 12th. ஓகேங்களா? 12th நம்ம எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணோம்னாக்கா ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணோம். ஸோ நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரைட்லாம் வந்து நம்ம ஐஎன்எம்ல கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு, அதாவது யூனிட் 3ல, சாரி, ஓகே, யூனிட் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டாபிக் இருக்கும். ஒன்று ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து மன்னர்களை பற்றி படிப்போம். அது சிந்து சமவெளியிலேருந்து ஆரம்பிச்சு தென்னிந்திய வரலாறு வரைக்கும் படிப்போம். வரலாறு வரைக்கும் என்ன பண்ணுவோம் அது பார்ப்போம். இது ஒரு டாபிக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் அது கூட ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் சிந்து சமவெளி நாகரிகம், இது இந்த டாபிக் அப்படிங்கிறது பெருசு. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வரைக்கும் பெருசு. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி புக் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ டாபிக் ரொம்ப பெருசு. நிறைய கதை. ஓகேங்களா? கதை தான் நிறைய இருக்கும், கண்டென்ட்டோட கதை நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஐஎன்எம் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த ஐஎன்எம் வந்து பாத்தீங்கன்னா 12th ஹிஸ்டரி புக். ஓகேங்களா? 12th ஹிஸ்டரி புக்ல என்னென்னலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த யூனிட்லாம் கவர் பண்ணணும், என்ன பண்ணலாம், அதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு யூனிட்டா என்னென்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். அப்பதான் சிலபஸ் கிளாஸ் போறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த ஸ்கூல் புக்ல இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்கு, அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் போலாமா? இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இது நம்ம வந்து 10th சோசியல் சயின்ஸ் கிளாஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? 10th சோசியல் சயின்ஸ் கிளாஸ் பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அதுல வந்து பார்த்திருப்போம், சில டாபிக்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் இங்க வரும். பட் ஆனா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இங்க நிறைய இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான டேட்டாஸ்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ என்ன சொல்லியிருக்காங்க ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் அப்படியே என்ன பண்ணலாம், இந்த யூனிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணி ஃபுல்லா உள்ள பார்க்கலாம். போலாமா? ஓகே, போலாம். இந்தியாவை முன்னை காட்டிலும் அதிகமாக சுரண்டுவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துவதில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர். அப்போ இதுக்கு முன்னாடி சுரண்டனதை விட இப்ப என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நம்மளை அடிமைப்படுத்தி சுரண்டாங்க இல்லையா, அதை விட இன்னும் அதிகமா நம்மளை சுரண்டுறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இந்தியாவோட அரசியலையும், சரிங்களா, நம்மளோட அரசியலையும் நம்மளோட பொருளாதாரத்தையும் என்ன பண்றாங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணிருக்காங்க. ஒரே முன்னாடி விட என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமா சுரண்டர்ல என்ன பண்றாங்க, அவங்க வெற்றி பெறாங்க. இவ்வெற்றி தவிர்க்க இயலாத வகையில் தேசிய உணர்வின் வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் விட்டு சென்றது. எதுலையுமே ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்கிற மாதிரி இது ஒரு மோசமான கெட்ட விஷயம் தான். பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னதுன்னு சொல்றாங்க, தேசிய உணர்வின் வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம கிட்ட அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. நம்மலாம் நான் 10th சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாம் ஒரே நிலப்பரப்புல இருக்கோம். பட் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே என்ன சொல்றது, நம்மளாம் இந்தியர்கள்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளாம் இந்தியர்கள் அப்படி இல்லைன்னா நம்மளாம் வந்து ஒரே இடத்துல செய்யக்கூடிய அண்ணன் தம்பி மாதிரி ஒரு உறவுல இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்ல. ஏன், நம்ம ஆண்ட அரசர்கள் அப்படிலாம் என்ன பண்ணாங்க, தனித்தனி பகுதியா நம்மள பிரிச்சு வச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரி எண்ணத்தோட ஒரு குறுகிய மனப்பான்மையோட நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். சோ பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அந்தந்த பகுதியை கைப்பற்றப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி அந்த பகுதி தானேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒதுங்கியே தான் இருந்தோம். இப்ப இங்கதான் சொல்றாங்க, தேசிய உணர்வு. நம்ம எல்லாம் அவன் அடிச்சா நான் என்ன அடிச்சா மாதிரி, அவன் அடிச்சுட்டு என்ன வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு, அந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது வளர்றதுக்கு மிக முக்கியமான ஒண்ணு இதுதான். இதுதான் வந்து மிதவாதிகள் வந்து உருவாக்கி இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். 10th வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம், இந்த மாதிரியான உணர்வை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அடுத்து தேசிய அளவிலான இயக்கங்கள் தோன்றுவதற்கும், அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன மாகாணங்கள்ல இயக்கங்கள் தோன்றது அப்படிங்கிறது வேற. அது அந்த பகுதிக்கான ஒரு நல்லதையோ கெட்டதையோ பற்றி தான் பேசும். பட் ஒரு தேசிய இயக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான, அந்த ஒட்டுமொத்த அந்த நிலப்பரப்புக்குமான என்ன பண்றது, ஒரு நல்லது கெட்டதை பேசுறதுக்கான ஒரு இயக்கங்கள் தோன்றது என்னது, இது மிகப்பெரிய அளவு ஒரு நமக்கு நன்மையை பகிர்ச்சுன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த கெட்டது இருந்தாலும் அந்த கெட்டதோட ஒரு நல்லதா என்ன இருக்கு, இந்த தேசிய உணர்வு அப்படிங்கிற இந்த விஷயமும் தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு இந்த இயக்கம் தொடர்றதுக்கும் வழிவகுத்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்கள், போராட்டங்கள், அவற்றை தொடர்ந்து மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள் ஆகியவற்றை ஆரம்ப புள்ளிகளாக கொண்டு இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு தொடங்குகிறது. அப்போ நம்ம பார்த்தோம், இந்திய தேசிய இயக்கத்தோட ஸ்டார்டிங் என்னது, மிதவாதிகள் இருந்திருப்பாங்க. மிதவாதிகள் என்ன பண்ணிருப்பாங்க, ஓகே அவங்களோட அரசியலமைப்புல இருக்கிற அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு என்ன பண்றாங்க, கோரிக்கை வைப்பது, மன்றாடுவது, மனு கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க ஆரம்ப புள்ளிகளாக இந்திய தேசிய இயக்கத்தோட ஸ்டார்டிங் இப்படிதான் தொடங்குச்சு. ஓகேங்களா? கிபி 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை தாங்கியதிலிருந்து இந்திய தேசிய மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. அப்ப வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கிறாரு. நம்ம பார்த்தோம் தேசிய காந்திய காலகட்டம்னு 10th ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட தொடக்கம் தான் அப்படிங்க கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க,
1915 இது ரொம்ப முக்கியமான நாள், இது வருஷம், அது 1915. ஓகேங்களா? யாருக்காவது இந்த டேட் தெரிஞ்சா சொல்லுங்க. அதாவது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியா வந்த அந்த நாள் எந்த டேன்னு கரெக்டா சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த டேவை நம்ம வெளிநாடு வாழ் இந்திய தினம்னு நம்ம கொண்டாடுறோம். வெளிநாடு வாழ் இந்திய தினம். ஓகேங்களா? அப்படியே போறப்ப அப்படியே பாத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? வெளிநாடு வாழ் இந்திய தினம் சொல்றோம். அவரு காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவில இருந்து வந்த நாள். அது எந்த நாள் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து 1919 தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்றிருந்து இந்திய தேசியம் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. ஓகே, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு, 1915 உள்ள வந்திருக்கிறாரு. நம்ம அங்க பார்த்தோம் 15 உள்ள வந்திருந்தாலும் அவரோட குரு என்ன சொல்லியிருக்காரு, நீங்க இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் போங்க, இந்தியாவோட மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க இயக்கத்துல பங்கு பெறலாம்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருக்காரு, அவரு தேசிய இயக்கத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, தலைமை ஏத்துக்கிற ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இந்த தேசியம்னா என்ன, அதாவது நான் பாக்குறோம் இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம்னு பாக்குறோம், தேசியத்தின் எழுச்சின்னு பாக்குறோம், சிலபஸ்ல எல்லாம் இருக்கு. இந்த தேசியம்னா என்ன, அதாவது ஒரு விரிவான தளத்தில் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகும். இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு நாட்டுக்கு விசுவாசமாவும் பக்தியோட இருக்கணும், அதான் தேசியம்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா தான் சொல்லிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு, நம்ம இருக்க பிறந்த நாட்டுக்கு, தாய் நாட்டுக்கு என்னது, விசுவாசமா இருக்கணும், பக்தியோட இருக்கணும். ஓகேங்களா? அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்தது, அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடும் மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்கு. மனப்போக்கு அதான் சொல்றாங்க, மத்த நாட்டுக்கு ஈக்குவலா நம்ம நாட்டை வச்சு பாக்குறது. ஓகேங்களா? இல்ல மத்த நாடுக்கு வளர்ச்சிக்கு என்ன பண்றது, நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாடும் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்கு தான் சொல்றாங்க, தேசியம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? காந்தியடிகளுக்கு முன்னர் தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர் போன்றோரும், ஓகேங்களா, போன்றோரும் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். இவங்க எல்லாம் போன்றோரும் ஏனைய காலனிய சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முன் முயற்சிகளை அப்போ காந்திக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, முயற்சிகள் அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? காந்தி வந்ததுக்கு அப்புறம் தீவிரமா இருக்கு தவிர, பட் ஆரம்பிச்சது யாரு, இந்த முன்னோடிகள் இவங்க எல்லாம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அது. ஓகேங்களா? கலைஞருக்கு இருக்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவ்வியலில் இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம், ஓகே, இந்த டாபிக் நம்ம என்ன படிக்க போறோம், இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம், வளர்ச்சி, அவற்றின் வழித்தடத்தை கண்டறிவதோடு அது எப்படிலாம் டிராவல் பண்ணிருக்கு அதான் சொல்றாங்க, டிராவல் பண்ணிருக்கு. தொடக்க கால தலைவர்கள் என்றறியப்பட்ட இவர்களின் பங்களிப்பின் மீது கவனம் செலுத்துது. அப்போ தொடக்க கால தலைவர்கள், அதாவது அத ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எப்படியான ஒரு பாதையை அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எப்படி போனாங்க, அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருந்துச்சு, இது எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும், அந்த தேசிய அளவிலான ஒரு இயக்கத்தை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன பேக்ரவுண்ட்ல, அதாவது இங்க பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது, அதுக்கு சமூக பொருளாதார பின்னணி என்ன காரணம், அந்த இந்திய தேசியம் அப்படிங்கிற தோன்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். ஆமா, முதல்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நமக்கும், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்குமே சரி, பிரிட்டிஷ்காரங்க உள்ள வரதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் நமக்கும் என்ன பேசிக்கா என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் அந்த வரி தான் பிரச்சனை. அந்த நிலங்கள் நில உடைமை முறைகள்ல தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பழங்குடியினர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயிருந்து பிளவுட்ட பிள்ளையா சொல்லி தான் கரெக்டா அந்த இண்டிபெண்டன்ட் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க புதிய நில உடைமை முறை. அதுல என்ன சொல்றாங்க, இந்தியாவின் மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். ஆமா, மரபு சார்ந்த ஒரு நில உடைமை முறை இருந்திருக்கு, அதை என்ன பண்ணிருக்காங்க, அதை சிதைச்சிட்டாங்க. ஆங்கிலேயருக்கு முந்தைய காலங்களில் நிலவரியானது, அப்போ பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி நிலவரி எப்படி இருந்துச்சு, விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாக அமைந்தது. அப்போ நிலவரி அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சுமையா தெரியல. இதுக்காக அர்த்தம் என்னன்னா, விளைச்சலை பகிர்ந்து கொள்ள, அதாவது நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நம்ம 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 சமைச்சு நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், அதை எப்படி அப்பா அம்மா கொடுக்குறோம், அது மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க விளைச்சல்ல ஒரு பகுதியை கொடுத்திருக்காங்க, அது வந்து அவ்வளவு பெருசா அவங்களுக்கு தெரியல. பட் ஆனா ஆங்கிலேயர் பயிர்கள் விளையாமல் போவது, விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம் போன்ற நிகழ்வுகளை கணக்கில் கொள்ளாமல் நிலவரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செஞ்சார். அப்போ அப்போ என்ன சொன்னா, விளைச்சலை பகிர்ந்து கொள்றது அப்படின்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. விளைச்சல் அப்படின்னா வந்து, நான் இப்போ வந்து ஒரு ஏக்கர் இருக்கு, 100 மூட்டை விளையுது. ஓகே, 100 மூட்டை விளைஞ்சா நான் இப்போ உனக்கு இவ்வளவு கொடுக்கணும், 50 மூட்டை விளைஞ்சா நான் உனக்கு இவ்வளவு கொடுக்கணும், இல்ல 10 மூட்டை 10 மூட்டை தான் எனக்கு விளையுது, என்ன வறட்சி இல்ல மழை அதிகமா பெஞ்சு நல்லா அதிகமா வந்து என்ன பண்ண முடியல, விவசாயம் பண்ண முடியல அப்படின்னா, எவ்வளவு எனக்கு விளைச்சல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், வரியை கொடுத்திருக்கேன். அது எனக்கு பெருசா தெரியல. பட் அது பிரிட்டிஷ்காரங்களோட வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு 100 மூட்டை விளைஞ்சாலும் சரி, 10 மூட்டை விளைஞ்சாலும் சரி, இல்ல உன்னால பயிரே பண்ண முடியலனாலும் சரி, நீ எனக்கான பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. ஓகேங்களா? சோ மேலும் கடனை அடைப்பதற்காக விற்பனை செய்வது, கடனை அடைப்பதற்காக விற்பனை செய்வது என்னும் பழக்கமானது. அதுபோ
கடன் அடைக்க முடியல. வேற என்ன பண்றது? நிலத்துல வருமானம் இல்ல. கடன் ஆயிட்டு என்ன பண்றது? இப்பதான் என்ன பண்றாங்க? விக்கிறது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க வர்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? சரி விக்க முடியாது என்ன பண்றாங்க? வட்டிக்கு கடன் வாங்குறவங்க. இத மாரியான வர்றாங்க. அப்போ வட்டிக்கு யார்ட்ட கடன் வாங்குவாங்க? அப்போ நீங்க உங்க நிலத்த வச்சு கடன் வாங்குறீங்கன்னா, நில உரிமையாளர்களிடம் முன்பணம் வழங்க ஊக்குவித்து, கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவுடன் சொத்துக்களை இதன் மூலம் அபகரிக்க நினைத்து, அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும், மோசடிகளும் அப்பதான் காசு இல்ல. காசு இல்லன்னா என்ன பண்ணணும்? நீங்க யார்ட்டயாவது வட்டிக்கு வாங்கணும். வட்டிக்கு யாரு குடுப்பா? அதிகமான காசு வச்சிருக்கவன் குடுப்பான். அவன்ட்ட நிலம் இருக்குமா? தெரியல. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க நிலத்த வச்சுக்கிட்டு நீ எனக்கு காசு குடுங்க. என் நிலத்த நீங்க வச்சுட்டு காசு குடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க? தூண்டி விட்டுருக்காங்க, ஊக்குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து. கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டன. அப்போ 2 முக்கியமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. 1. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? என்கிட்ட இப்ப நிலம் வந்து அவங்க அப்பா வச்சிருப்பாங்க, அவங்க தாத்தா வச்சிருப்பாங்க. அப்படியே பரம்பரை பரம்பரையா ஆண்டுட்டு வந்திருப்பாங்க. அது என்ன பண்றாங்க? இப்போ விளைச்சல் சரியா இல்ல. அதிகமா கடன் ஆயிடுச்சு. இப்போ அத விற்பனை விக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டாங்க. அடுத்து இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது. இப்போ வேளாண்மை என்ன பண்றாங்கன்னா, வணிகமயமாக்குறாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றாங்க? ரொம்ப அவங்க டார்ச்சர் பண்ற அந்த வணிகமாக்க அப்படின்னா வந்து, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்ப தெரியாது. சோ இவங்களோட அந்த பாலிடிக்ஸ் என்ன சொல்றது? அத அவங்க மேல திணிச்சிருக்காங்க. 2யும் அவர்கள் நிறுவனமாகவே ஆக்கினர். ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தின் தனி சொத்துரிமை என்பது இல்லை. ஆமா. இத நம்ம 10த்லயே பார்த்தோம். 10த் யூனிட்லயே 10த் சோசியல் சயின்ஸ்லயே பார்த்தோம். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு தனி சொத்துரிமை அப்படிங்கலாம் கிடையாது. தற்போது நிலம் ஒரு சரக்காக மாற்றப்பட்டு விற்பனை அல்லது வாங்குவதன் வழியாக நபர்களிடம் கைமாறியது. அப்போ நிலம் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு? இல்லாதவங்கள்ட்ட இருந்து இருக்கிறவங்களுக்கு பாதி, காசு இருக்கிறவங்களுக்கு போகுது. அப்ப நில உடைமையாளர்கள்னு ஒருத்தவங்கள கிரியேட் பண்ணி விடுது. அப்படி நிலம் அப்படியே கைமாறிட்டே இருக்கு. மேலும் வரி, குத்தகை செலுத்தப்படவில்லை என்பதற்காக அரசு நிர்வாகம் நில உரிமையாளர்களிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்தது. அப்ப பாருங்க கவர்மெண்ட்டே நம்மளுக்கு நிலத்தெல்லாம் பிடுங்கிருக்கு. உன்னால வரி கட்ட முடியலையா? குடுக்க முடியலையா? குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிருக்கு. இந்நிலங்கள் மற்றவர்களுக்கு ஏலத்தில் விடப்பட்டன. பிடுங்கினது மட்டும் இல்ல. ஓகே ரைட் உன்னால இப்ப உன்ட்ட நான் திரும்ப குடுத்துடுறேன். நீ என்கிட்ட காச குடுத்துட்டீன்னா குடுத்துடுறேன். அப்படிலாம் இல்ல. அது என்ன பண்றாங்க? ஏலத்துக்கும் விட்டுர்றாங்க. இம்முறையால் ஒரு புது வகையான நிலப்பரப்புகள் வர்க்கம். அப்போ காசு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நிலத்த வளைச்சு போட்டு ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க தான் சொல்றாங்க நிலப்பரப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. தாங்கள் நிலங்களில் வாழாமல் நகரங்களில் வாழ்ந்த இவர்கள் குத்தகையை மட்டும் கறந்து கொண்டனர். அப்போ இவங்க விவசாயம் பண்றவங்களா? அப்படிலாம் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க? நிலத்துல காசு இருக்கு. காசு அப்படியே நிலமா மாத்திக்கிறேன். அந்த நிலத்த என்ன பண்றாங்க? யார்ட்டயாவது குத்தகை குடுத்து என்ன பண்றாங்க? காச மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? மரபு சார்ந்த வேளாண் முறையில் விவசாயிகள் பெரும்பாலும் தங்கள் நுகர்வு பயன்பாட்டிற்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்தனர். புதிய நில வருவாய் முறைகள் அறிமுகமான பின்னர் அவர்கள் சந்தைக்கு தேவையானதை மட்டுமே அப்போ அவங்களுக்கு தேவையானது மட்டும் அதாவது அவங்க வீட்டுக்கு தேவையானது அப்படின்னாக்கா அவங்களோட வருமானத்துக்கு தேவையானது மட்டும் என்ன பண்றாங்க? அவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தை முறைக்கு அதாவது எவ்வளவு விக்கணும், எவ்வளவு போகணும் அத மாரி என்ன பண்ணிட்டாங்க? சந்தைக்கு தகுந்த மாரி மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? நிலம் விற்பனை நிலம் விற்பனை சரக்காக மாற்றப்பட்டதும், வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதும் விவசாயிகளின் வாழ்க்கை நிலையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்ப இது 2மே அவங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுத்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இது எதுவுமே என்ன பண்றாங்க? நன்மையை ஏற்படுத்தல. மாறாக விவசாயிகளிடையே மனநிறைவின்மையை ஏற்படுத்தி, அவர்களை அமைதி இழந்தவர்களாக, கட்டுப்பாடுகளை மீறுவர்களாக ஆக்கியது. இந்த விவசாயிகள் பின்னர் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும், அவர்களின் கூட்டாளிகளுக்கும் எதிராக திருப்பினர். ஆமா. எஸ். இதோட அந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம அங்க பார்த்தோம். பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சிலாம் பார்த்தோம். அங்க பார்த்தீங்க இல்லையா? விவசாயிகள் கிளர்ச்சி, அப்புறம் பழங்குடியினர் கிளர்ச்சி இதெல்லாம் இதோட நீட்சி தாங்க. பட் இத இங்கேயே முடிச்சுட்டாங்க. பட் ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அங்க நம்ம அந்த டாபிக்ல 10த்ல பார்க்கிறப்ப என்ன பண்ணிட்டோம்? இதோட அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். இதன் காரணமாகத்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க? அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கோ, இல்ல கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராவோ சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள், இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். ஓகேங்களா? இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்களை நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. அப்போ தொழில் புரட்சி நம்ம பார்த்தோம். அங்க வந்து 6த் யூனிட்ல பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? இங்க இருந்த காசுக எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? இங்கிலாந்துல தொழில் புரட்சி அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப அங்க தொழில் புரட்சி நல்லா வரணும் அப்படின்னா, இந்தியாவுல எந்த விதமான தொழில்கள் நடக்கக்கூடாது. அப்பதான் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் வாங்குறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள இந்தியர்கள் என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. இந்தியர்கள் ஏதாவது தயாரிச்சா மட்டும் தான் இங்க இந்தியாவுக்குன்னு ஒரு வருமானம் வரும். பட் என்ன சொல்றாங்க? இந்தியர்கள் தயாரிச்சாக்கா, அவங்க இங்கிலாந்துல தயாரிக்கக்கூடிய பொருட்கள இங்க வந்து அவங்க சந்தைப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? சோ என்ன பண்றாங்க? இந்தியாவுல தொழில்கள் என்ன பண்ணணும்? நீங்க நடக்க விடாம இருக்குது என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றாங்க. நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. இப்போக்கு முதல் உலகப் போர் தொடங்கும் வரை நீடித்தது. ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். இது முக்கியம். ஆங்கில அரசு என்ன பண்ணிருக்கு? கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். இந்த லேசிஸ் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா? இதுல கதை நெறைய இருக்கு. பட் ஆனா பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது கதை இருக்குது. கதையும் முக்கியம் தான். ஏன்னா, நம்ம கூற்றுக்காரங்கள கேட்டாக்கா, அங்க நம்ம இத பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டைம் தான் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? கதைய கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுட்டோம்னா, அடுத்த டைம் படிக்கிறப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். ஓகேவா? அடுத்து பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள்
இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இக்கச்சா பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்திய சந்தைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அப்போ இதுதான் நம்ம சொன்னது. ஓகேங்களா? அதாவது பட்டு, சணல் இங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கு? ரா மெட்டீரியலா இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, கச்சா பொருட்களா இருக்கு. ஓகேங்களா? கச்சா பொருளா இருக்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கச்சா பொருளா இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா, அங்க இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க? அத ஒரு ப்ராடக்ட்டா மாத்துறாங்க. ப்ராடக்ட்டா மாத்திட்டு, திரும்ப என்ன பண்றாங்க? இந்தியாவுக்கே கொண்டுட்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? அங்க கொண்டு வந்து சேல் பண்றாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்தியாவில இருந்து ஒரு கச்சா பொருளா இருக்கிறது இங்கிலாந்துக்கு போகுது. இங்கிலாந்துல இருந்து திரும்பவும் எங்க வருது? இந்தியாவுக்கே வருது. அதான் சொல்றாங்க, இந்தியாவ ஒரு சந்தையா வச்சிருக்காங்க. இங்கிலாந்துல என்ன தயாரிக்கக்கூடிய பொருட்கள விற்பனை பண்ற இடமா தான் என்ன பண்றாங்க? இந்தியா வச்சிருக்காங்க. அதான் சொல்றாங்க. பொருட்கள் மீண்டும் இந்திய சந்தைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தொழில்நுட்ப வளர்ச்சி உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைகளில் மலை போல் குவிந்தன. அதான் இந்தியாவுல கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? குவிச்சு போட்டாங்க. இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைத்தன. அப்போ நம்ம பார்த்திருப்போம். அந்த நெசவு பண்றது, கைத்தறி அ நெ தறியறதெல்லாம் என்னது? கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை, கொஞ்சம் காசு அதிகமாவும் இருக்கும். இவங்க மிஷின்ல பண்றதுனால அதிகமான என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட்ட வந்து உருவாக்க முடியும். சோ அப்படி பண்றப்போ அங்க விலையும் கம்மியா இருக்கு. என்ன பண்றாங்க? அதனால இவங்க கூட போட்டி போட முடியாத ஒரு நிலைமை போகுது. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவும், கைவினைப் பொருட்களுக்காகவும் இந்தியா புகழ் பெற்றிருந்தது. ஆமா. உலக சந்தையிலும் நல்ல மதிப்பை பெற்றிருந்தது. இருந்த போதிலும் காலனியாதிக்க கொள்கையின் விளைவாக இந்திய கைத்தறி பொருட்களும், கைவினைப் பொருட்களும் தங்கள் உள்நாட்டு, பன்னாட்டு சந்தைகளை படிப்படியாக இழந்தன. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிருக்கு. இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவின் நெசவாளர், பருத்தி இழை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொல்லர், காலணிகளை தயாரிப்போர் ஆகியோர் வேலையற்றோர் ஆயினர். அப்போ இதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இவங்களோட வேலை அப்படிங்கிறது மறைமுகமா பறிபோக ஆரம்பிச்சுட்டு ஓகேங்களா? கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக இடமாக இந்தியா மாறியது. வெறும் ரா மெட்டீரியல் மட்டும் தான். ரா மெட்டீரியல்னா ஒரு பொருள் இப்போ சொன்னோம்னா, இப்போ துணி அப்படிங்கிறது அதாவது ட்ரெஸ்ஸா துணி அப்படிங்கிறது அவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸா தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான நூலு, பருத்தி அது மாரி கச்சா பொருட்கள மட்டும் தான் இந்தியாவில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அத துணியா செஞ்சு திரும்ப வந்து இந்தியாவிலே இத சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே மாத்திட்டாங்க இந்தியாவ. ஓகேங்களா? இங்கிலாந்திற்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி இது பார்த்தோம். இண்டிகோன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தோம். இண்டிகோ கலகம்லாம் பார்த்தோங்க. மற்றும் ஏனைய பயிர்கள் உற்பத்தி செய்யும்படி இந்திய விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். இது பார்த்தோம். இந்த இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறத அங்க பார்த்தோம். ஓகேங்களா? சோ அதேதான் இங்கேயும் சொல்றாங்க. இம்மாற்றத்தினால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் மூலாதாரமாக விளங்கிய வேளாண்மை பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு இட்டுச் சென்றது. இங்கதான் போயிருக்கு. ஓகேங்களா? சோ எப்படி உணவு பற்றாக்குறை ஏன் வந்திருக்கு? நம்ம நாது சாதாரணமா வந்து கோதுமை, நெல்லு அப்படின்னு பயிர் பண்றவங்கள்ட்ட போய் என்ன பண்றாங்க? அவுரிய பயிரிடுன்னு சொன்னா, சோ கோதுமையை பயிர இடத்துல தான் அவுரிய பயிரிடுறாங்க. சோ என்ன பண்ணுது? கோதுமைக்கான தட்டுப்பாடு, இல்ல நெல்லுக்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறது என்ன பண்ணுது? உணவு பற்றாக்குறைக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து அந்த அவுரி இண்டிகோ சாகுபடி. 1859 இது பார்த்தோங்க. ஓகேங்களா? 1859 வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம். இண்டிகோ பயிரிட சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க? கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களில் இந்திய இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். என்ன பண்றாங்க? அத நீங்க பயிரிட்டே ஆகணும்னு அவங்கள கட்டாயப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படும் இச்செடிக்கு ஐரோப்பியாவில் பெரும் தேவை ஏற்பட்டிருந்தது. ஏன்னா துணியோட பிசினஸ் அங்க என்ன பண்ண தொழில் பிரச்சனை காரணமா அதிகமாயிடுச்சு. பட் அந்த சாயத்துக்கு தேவையான அந்த செடி அப்படிங்கிறது இந்தியாவுல பயிரிடுறதோட பெரும் தேவை அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா? சிறியதோர் தொகையை முன்பணமாக பெற்றுக் கொள்ளவும், சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த டாபிக் என்ன பண்ணோம்? அப்படியே அங்க பார்த்தோம். முன்பணமா உங்களுக்கு காச குடுத்துருவாங்க. சரி, நீங்க பாருங்க விவசாயத்த பாருங்க. அவுரிய பயிரிடுங்க. ஓகே. அதாவது வருமானம் அதிகமா வருமா? இல்ல வருமானம் கம்மி. பட் ஆனா, நீங்க குடுத்த காச வட்டியோட திரும்ப குடுக்கணும். ஓகேங்களா? அப்ப குடுக்க முடியலையா? திரும்பவும் அவங்க மேல ஒரு ஒப்பந்தத்த என்ன பண்ணுவாங்க? இவங்க போடுவாங்க. எங்க பார்த்தோம் நம்ம 10th சோசியல் சயன்ஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு விவசாயி இவ்வொப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் அவுரியை மட்டுமே பயிர் செய்தாக வேண்டும். வேற எதுவும் நீங்க மாத்த முடியாது. அவ்வளவுதான். அவுரிக்கு பண்ணையோர் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது. ஆமா. இதனால் பல சமயங்களில் தங்கள் நிலங்களுக்கான வரி பாக்கியை கூட விவசாயிகளால் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. அந்த வரி பாக்கிய கூட அவங்களால கட்ட முடியல. அவ்வளவு ஒரு மோசமான நிலையை அவங்க தள்ளிட்டாங்க. ஓகேங்களா? ஆட்சியாளர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்வர் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அதிகாரிகளுக்கு பல மனுக்களை எழுதினர். ஆமா, ஆரம்பத்துல அவங்களுக்கு போராடலாம் தெரியாது. என்ன பண்றாங்க? மனுக்களா எழுதுறாங்க. இப்படி எங்களுக்கு ஏதாவது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது இருக்கு. என்ன பண்ணுங்க? எங்கள இதுல இருந்து வெளிய கொண்டுட்டு வாங்க. இல்ல எங்களுக்கு வந்து இத பதில் பண்ணி குடுங்கன்னு என்ன பண்றாங்க? நெறைய மனுக்கள எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இவர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் பயனற்று போனதால் முன்பணம் பெறவும், புது ஒப்பந்தம் போடவும் அவர்கள் மறுத்து கலகத்தில் இறங்கினர். பொறுத்து பொறுத்து பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? பொரியாத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க?
கழகத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 1859 முதல் 60 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். இது முக்கியம். 1859 to 60 இண்டிகோ புரட்சி முக்கியம். என்ன என்ன பண்ணிருக்கு? பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். எது மூலியமா? 1859 to 60 ஏற்பட்ட இண்டிகோ புரட்சி. இண்டிகோக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனைங்கிறதுனாச்சு இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். ஓகேங்களா? அடுத்து பஞ்சங்கள். இது என்ன பண்ணிருக்குன்னு பாப்போமா? இந்தியா மேன்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறியதால் கைவினை தொழில்களில் ஈடுபட்டிருந்த கைவினை தொழிலாளர்கள் வேலை இருந்தனர். அதாவது இந்தியாவில தொழில் பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்? நீங்க தொழில் பண்ணீங்கன்னா என் பொருட்களை நீங்க எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிற எண்ணத்துல இந்தியாவில எந்த விதமான தொழில்களுமே பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி பெரிய தொழில்கள் மட்டும் இல்ல, சின்ன சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த கைத்தொழில்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட வேலை இழந்துட்டாங்க. மேலும் நீர்ப்பாசன ஏற்பாடுகள் மராமத்து செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாலும் கொடுமையான நிலவரியின் காரணமாக பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. பாருங்க எல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே நடந்துட்டே இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னர் இந்திய ஆட்சியாளர்கள் பஞ்ச காலங்களில் வரி விலக்களிப்பது, தானியங்களின் விலைகளை முறைப்படுத்துவது, பஞ்சத்தால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளிலிருந்து உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களின் சிரமங்களை சீர் செய்து துயர் துடைத்தனர். அப்போ நம்ம மன்னர்கள் என்ன பண்றாங்க? சில விஷயங்களை பஞ்ச காலத்துல பண்ணிருக்காங்க. என்னது? வரியை கம்மி பண்றது, ஆஹ் இல்ல உணவு பத்தலையா வேற ஒரு இடத்துல இருந்து உணவு கொண்டு வருது, இல்ல நீங்க இந்த டைம் உணவு ஏற்றுமதி பண்ண வேணா நீங்களே உங்க சாப்பாட்டுக்கு வச்சீங்கன்னு சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போதும் தலையிடா கொள்கையை அப்போ இது தலையிடா கொள்கைனா இதான் என்ன சொல்றாங்க? உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் உள்ள வர மாட்டேன், நீ ஏதாவது பண்ணு, எனக்கு வரியை மட்டும் கொடுத்துரு, நான் தலையிடவே மாட்டேன் அப்படிங்கிற அதுதான் தலையிடா கொள்கை. ஓகேங்களா? இதன் விளைவாக ஆங்கிலேயரின் ஆட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மாண்டனர். அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல, அவனுக்கு அதை பத்தி வரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? 1770 முதல் 1900 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள், பாருங்க 25 மில்லியன் மக்களா, ஓகேங்களா? 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதி உலகின் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 5 மில்லியனாக. பாருங்க அந்த காலத்துல நடந்த போர்கள்ல இறந்ததே 5 மில்லியன் தானா. போர்கள்ல இறந்ததே 5 மில்லியன் தான். ஆனா பாருங்க பஞ்சத்துல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இந்தியாவில. 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன். பாருங்க 1891 இருந்து 1900 வரைக்குமே 9 வருஷம் தான், கிட்டத்தட்ட வெறும் 9 வருஷம் தான். பாருங்க கிட்டத்தட்ட 19 மில்லியன் பேர். இப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமா இருந்திருக்கு பாருங்க. ரொம்ப மோசமான காலகட்டம். 19 மில்லியன் மக்கள் விருதாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் இதுதான் முக்கியமான ஏரியா. வில்லியம் டிக்பை இத சொன்னது யாரு? மெட்ராஸ் டைம்ஸோட பத்திரிகை இதுதான் கொஸ்டின் ஏரியா. மெட்ராஸ் டைம்ஸோட பத்திரிகையின் ஆசிரியர் யார் சொல்றாரு? வில்லியம் டிக்பை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1891 இருந்து 900க்குள்ள எத்தனை பேர் இறந்துட்டாங்களா? 19 மில்லியன் பேர் இறந்து போனதா மெட்ராஸ் டைம்ஸோட பத்திரிகையோட ஆசிரியர் யார் சொல்றாரு? வில்லியம் டிக்பை சொல்றாரு. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் ஏரியா, இது கொஸ்டின் ஏரியா. இங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கதை நிறைய இடத்துல இருக்கு, பட் எது கொஸ்டின் ஏரியாவோ நம்ம அங்க வந்துடணும் கரெக்டா. ஓகேங்களா? அடுத்து இதில் துயரம் யாதனில் பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில் பல மில்லியன் டன் கோதுமை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதான் சொல்றாங்க. தலையிடா கொள்கைனா இதான். நீங்க பஞ்ச காலத்துல நான் உங்களுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அவ்வளவுதான், எனக்கு வர வேண்டியது வந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன், நான் அதை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ண போறேன்னு இதைதான் அவங்க வேலையை பார்த்திருக்காங்க. எடுத்துக்காட்டாக 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது, இது முக்கியமான கொஸ்டின், ஒரிசா பஞ்சம் எப்போன்னு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரிசா பஞ்சம் 1866. ஓகேங்களா? 1.5 மில்லியன் மக்கள் பட்டினியில் பலியான நிலையில் ஆங்கிலேயர் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யினர். அப்போ இந்த ஒடிசா பஞ்சம் அப்படிங்கிறது முக்கியமான டைம் அது. ஓகேங்களா? ஒரிசா பஞ்சத்தின் தூண்டல் காரணமாக தேசியவாதியான இது ஏன் முக்கியம்னா இதுக்குதான் முக்கியம். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்த தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். அப்ப ஏன் அந்த ஒரிசாவோட பஞ்சம் முக்கியம்? அது மிகச்சிறந்த ஒரு தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜிய வறுமை குறித்த ஒரு ஆய்வை நோக்கி தன் வாழ்நாள் முழுக்க ஒரு ஆய்வை குறித்து என்ன பண்ணுது, செய்ய தொடங்கி இருக்கு. ஓகேங்களா? இது முக்கியமான ஏரியா, முக்கியமான கொஸ்டின் இது. 1876 78 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் இப்பதான் மதராஸ் பத்தி சொல்றாங்க. அப்போ மதராஸ் பஞ்சம் எப்போ? 1876 இருந்து 78 டைம் 2 ஆண்டுகள். ஓகேங்களா? 2 ஆண்டுகள் பருவமழை செய்யப்பதனால இருந்துச்சு, இங்கேயும் பஞ்சம் வந்திருக்கு. இது முக்கியம். 1876. ஓகேங்களா? அடுத்து ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலைடா கொள்கையை அரச பிரதிநிதி லிட்டன் பின்பற்றுகிறார். எங்க அங்கேதான் மதராஸ்லயும் பின்பற்றிருக்காரு. மதராஸ் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன்
மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக கூறப்படுகிறது. எப்போதுமே சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்த சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேங்களா, இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது. யார் அரசு பிரதி லிட்டன் பிரபு, ஓகேங்களா, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம், ஓகேங்களா. அடுத்து, ஒப்பந்த கூலி தொழிலாளர். ஆங்கிலேய பேரரசின் காலனிகளான சிலோன், மொரிஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பெருந்தோட்ட பயிர்களான காஃபி, தேயிலை, கரும்பு ஆகியன அறிமுகமான போது அத்தோட்டங்களில் வேலை செய்ய பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். ஓகே. 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார். யாரு கேட்கிறாரு? சிலோன் ஆளுநரு மதராஸ் ஆளுநருக்கு கேட்கிறாரு. எதுக்கு? தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு கேட்கிறாரு. மதராஸ் மாகாண ஆளுநர் இக்கடிதத்தை மேல் நடவடிக்கைக்காக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கிறார். யாருக்கு அனுப்புறாரு? தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. நிலத்தின் மீது அதிக பற்று கொண்டிருந்தால் ஊக்கத்தொகை ஏதேனும் வழங்காமல் அம்மக்களை அவர்களின் சொந்த மண்ணிலிருந்து நகரச் செய்து சிரமம் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அவர் சொல்றாரு, இவங்க வந்து சாமானியமா அவங்க நிலத்தை விட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. 1833 மற்றும் 43 ஆகிய ஆண்டுகள் ஏற்பட்ட பஞ்சங்கள் அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமலேயே மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் ஒரு நிலையை உருவாக்கிட்டு பாருங்க. அவங்க கட்டாயப்படுத்தல, ஆனா அவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. எப்படியாவது நம்ம சாப்பிட்டா போதும், அப்படியாவது நம்மளோட பசி தீர்ந்தா போதும், எப்படியாவது இங்க இருந்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பஞ்சத்தின் காரணமா அவங்களே இடம் பெயர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சு. ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் இலங்கையின் காஃபி, தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலை செய்யாம அப்போ இது தெரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்லுவாங்க இதுக்கு, ஓகேங்களா. நம்ம அஸ்லாமில் இந்த கான்ட்ராக்ட் லேபர்லாம் ஒழிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்க மேல போட்டுருவாங்க. அதாவது 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட போட்டுருவாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன நடந்தாலும் இல்ல நீங்க சொந்த நாட்டுக்கு திரும்பியோ நினைச்சாலும் வர முடியாது, ஓகேங்களா. அங்க இவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்கணும், இத்தனை நாள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதான் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க, ஓகேங்களா. அடுத்து, 1843 பிரிட்டிஷ் இந்தியாவின் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் 1843 இது முக்கியமான ஏரியா. அப்படியே டக்குன்னு அப்படியே கதையா உள்ள இருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை எப்போது ஒழிக்கப்பட்டது? 1843. ரொம்ப முக்கியமான டேட்டா அது. பாருங்க, அப்படியே நடுவில் அப்படியே கொண்டு உள்ள வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து, 1837 தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து இலங்கைக்கு காஃபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர் எண்ணிக்கை சுமார் 10,000. தொழிலின் வேகமான வளர்ச்சியால் தொழிலாளர்களின் தேவை அதிகரித்தது. 1846 80,000 என மதிப்பிடப்பட்ட தமிழ் தொழிலாளர் எண்ணிக்கை 1855 1,28,000 ஆனது. 1877 ஏற்பட்ட பஞ்சத்தினால் இலங்கையின் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இப்ப தெரியுதுங்களா, இலங்கைக்கு எப்படி தமிழர்கள் வந்து இலங்கைக்கு ஏன் அதிகமா போனாங்கன்னு இப்ப தெரியுதுங்களா? இந்த காரணம் தான். இப்ப போனவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் திரும்பி வந்தாங்க, பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க. ஒப்பந்த தொழிலாளர் முறை. உழைப்புடன் கூடிய இதுதான் நம்ம சொன்னாலே ஒப்பந்த தொழிலாளர் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற இவ்வொப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்படும். இப்போ 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க. இறுதியில் அவர்கள் குறைந்த அளவு கூலியை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பலாம். காசு கம்மி, நீங்க திரும்புறதுனா திரும்பலாம், இல்ல அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வறுமையில் உழன்ற பல விவசாயிகளும் நெசவாளர்களும் ஓரளவு பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையுடன் சென்றனர். பாருங்க, நெசவாளர்கள் அந்த கைத்தொழிலை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் அது அடிமை தொழிலை விடவும் மோசமாக அமைந்தது. அப்போ அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப மோசமா நடத்திருக்காங்க. வறுமையில் வாடிய ஏழை தொழிலாளர்களின் சூழ்ச்சியின் மூலமோ அல்லது கடத்தி கொண்டு வர அரசு தனது முகவர்களை அனுமதித்தது. நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாகினர். பலர் வழியிலேயே இறந்தனர். 1856 to 57 கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட் சென்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் இறப்பு வீதம் பின்வருமாறு: ஆண்களில் 12.3, பெண்கள்ல 18.5, 28% சிறுவர்கள், 26% சிறுமியர்கள், 55% குழந்தைகளும் இறங்கிவிட்டனர். இது வரைக்கும் கேட்டதில்ல, ஓகேங்களா. இந்த கல்கத்தாவில இருந்து ட்ரினிடாட் இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. போறப்ப நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க கல்கத்தாவில இருந்து ட்ரினிடாட் போற கப்பல்ல, ஓகேங்களா. இந்த பாக்ஸ் எல்லாம் கேட்டதில்ல, பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து, இலங்கைக்கு மட்டுமல்லாது ஏனைய ஆங்கிலேய காலனிகளான மொரிஷியஸ், நீரிணை குடியேற்றங்கள், கரீபியன் தீவுகள், ட்ரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களில் இருந்தும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா. 1943 மொரிஷியஸ் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியதாக அரசே அறிவித்தது. நூற்றாண்டின் இறுதியில் 5 லட்சத்திற்கும் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிஷியஸ் சென்றனர். ஓகே, இப்ப இங்கிருந்து பார்க்கலாம் மேற்கத்திய கல்வியும் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள், அந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவுலாம் அந்த டைம்ல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடி கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? காலனிய காலத்திற்கு முந்தைய இந்தியாவில் கல்வியானது சாதி மத அடிப்படையில் துண்டுபட்டிருந்தது. ஆமா,
பிரிட்டிஷ்காரங்க வந்து செஞ்ச நல்லதுல இது ஒரு நல்லது. என்னது? கல்வி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியின சேர்ந்தவங்க மட்டும் தான் கத்துக்க முடியும். குறிப்பிட்ட மதங்களை சேர்ந்த மட்டுங்க தான் என்ன பண்ணும்? கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலையில தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்துக்களிடையே பிராமணர்கள் உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெறும் தனி உரிமையை அப்போ இந்துக்கள்லயுமே கூட பிராமணர்கள் என்ன பண்றாங்க? ஒரு உயர்ந்த கல்வி, சமயம் சார்ந்த தத்துவ அறிவுலாம் பெறதுக்கு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு தனி உரிமை இருந்திருக்கு. கல்வியை தங்களின் முற்றுரிமையாக்கிக் கொண்ட அவர்கள் பிரதானமாக அர்ச்சகர்களாகவும் ஓகேங்களா? அர்ச்சகர்களாகவும், ஆசிரியர்களாகவும் சமூகத்தில் அங்கம் வகித்தனர். ஓகே. வித்யாலங்கள், சதுஷ்பதிகள் என்றழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றனர். ஓகேங்களா? வித்யாலங்கள், வித்யாலங்கள். அடுத்து சதுஷ்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றனர். ஓகே. புனிதமான மொழி என்று கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி. புனிதமான மொழி என்று கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி வழியில் அவர்கள் கல்வி கற்றனர். தொழில்நுட்ப அறிவானது குறிப்பாக கட்டடக்கலை, உலோகியல் சார்ந்த அறிவுத்திறனானது பரம்பரையாக ஒரு சந்ததியிடமிருந்து மற்றொரு சந்ததிக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது. ஓகே. இம்முறை புதிய முயற்சிகளுக்கு தடையா இருந்தது. அப்போ யாரும் புதுசாலாம் யாரும் வேற ஒருத்தவங்கலாம் கத்துக்கல. அவங்க அப்பாவோட தொழில் அவங்க பையனுக்கும், பையனோட தொழில் அவங்களுக்கு மகனுக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்படியே கைமாற்றம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஓகேங்களா? இம்முறையில் இந்த மற்றும் ஒரு குறைபாடு பெண்களும் ஒடுக்கப்பட்டவரும் ஏனைய ஏழை மக்களும் கல்வியறிவு பெறுவதில் தடை செய்யப்பட்டது. அதான் பெண்கள் கல்வி கத்துக்க கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் என்னது மற்ற ஏழை மக்கள்லாம் கல்வி கத்துக்க கூடாது. கல்வி நீங்க வந்து படிப்பறிவு பெறக்கூடாது அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணுறது தடையா இருந்திருக்கு. ஓகேங்களா? கல்வி கற்பதில் மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் தரப்படுது. அப்போ கல்வியுமே எப்படி ஒரு மனப்பாடம் பண்றது அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு இலக்கியங்களையோ இலக்கணங்களோ எப்படி மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. புதிய முயற்சிகளுக்கு மற்றும் ஒரு தடைகளா இருந்தது. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு? புதிய முயற்சிகளுக்கு தடைகளா இருந்திருக்கு. காலனி அரசின் பங்களிப்பு. அப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்றாங்க? அப்போ இப்ப பார்த்தது பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட கல்வி நிலை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமா இருந்துச்சு, எவ்வளவு பிரிவுகள் இருந்துச்சு அதுக்குள்ள நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எவ்வளவு தடைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? இந்தியர்களை கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்பதை காட்டிலும் வேறு சில காரணங்களுக்காகவும் காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியின் பரவலுக்கு உத்திகள் செய்தது. அப்போ இந்தியர்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது, அவங்கள வலிமையா மாத்தணும் அப்படிங்கலாம் எண்ணம் கிடையாது. அதுக்கு வேற சில எண்ணங்களும் இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயரிடம் தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்பட்டனர். பாருங்க, நம்மள ஆட்சி செய்யறதுக்கு கல்வி கற்ற ஆட்கள் நிறைய தேவை. பட் அந்த ஆட்கள் வந்து என்ன பண்றது? அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுறாங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் தேவை. ஓகே. தேவைப்படும் அளவுக்கு பெருவாரியான படித்த நபர்களை இங்கிலாந்திலிருந்து அழைத்து வருவது சாத்தியமற்றது. அதிகமா செலவாகும். ஓகேங்களா? இதனால என்ன பண்றாங்கன்னா, 1835ல இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. ரொம்ப முக்கியமான வருஷம் அது. 1835 ரொம்ப முக்கியமான வருஷம் அது. ஓகேங்களா? இந்திய கல்வி சட்டத்தை இயற்றியது எந்த வருஷம்னு அப்படியே கேட்பாங்க. இது அப்படியே கொஸ்டின். இந்த பாக்ஸ் பார்க்கலாம். திரும்ப வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பாக்ஸ் கூட சம்பந்தப்பட்டது தான் இவரு. ஓகேங்களா? அப்போ இந்த டேட் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம் ரொம்ப முக்கியமான ஏரியா அது. ஓகேங்களா? இத பார்த்துட்டு அங்க மேல போலாம். ஓகேவா? ஓகே. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. ஆமா, இவர் தான் அங்க பாக்ஸ்ல இருக்காரு. டிபி மெக்காலே. இந்தியாவிற்கான கல்வி முறை வடிவமைத்தவர் யாரு? டிபி மெக்காலே. இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியோட ஏரியா. ஓகேங்களா? இதன் விளைவாக காலனிய நிர்வாகம் ஆங்கில நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும், கல்லூரிகளையும், பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கிற்று. அடுத்தது பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னது? பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. முக்கியமான டேட்டா. ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. 1857ல பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. ஓகேங்களா? அடுத்து இந்தியர்களின் படித்த வகுப்பினர் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருப்பதோடு ஆங்கில அரசின் தூண்களாகவும் திகழ்வர் என ஆங்கில அரசு எதிர்பார்த்தது. காலனி அரசு. அப்போ படிச்சவங்க என்னது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மள வந்து பாத்துப்பாங்க. ஓகே, நமக்கு வந்து நம்ம சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்த. அப்போ இவங்க கல்வி கற்றுத்தராங்க இல்லையா? இவங்க கிட்ட கல்வி கத்துக்கிறாங்க இல்லையா? கல்லூரிகள்ல, பள்ளிகள் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? கீழே சில பேர் படிக்கல. நான் சில பேருக்கு மட்டும் தான் படிக்க கத்துற போறேன். ஓகேங்களா? சோ அந்த படிச்ச அந்த நடுத்தர மக்கள் என்ன சொல்ற மத்திய வர்க்கத்தை என்ன பண்றாங்கன்னா பாபு வர்க்கம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? இருந்த போதிலும் அந்த வர்க்கத்தினரே இந்தியாவின் புரட்சிகர முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டின் விடுதலைக்காக மக்களை திரட்டுவதில் வெற்றி பெற்றது. இதான் அவங்க எதையோ ஒண்ணு நினைச்சு பண்ண போக அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மையா மாறுது. ஓகேங்களா? இதுதான் அங்க சொல்லிருந்தாங்க. ஃப்ரண்ட்லயே சொல்லிருந்தாங்க. ஓகேவா? இப்ப இந்த பாக்ஸ் பார்ப்போம். இந்த கல்வி சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது கூட சம்பந்தப்பட்ட இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த கல்வி முறை வடிவமைச்சவர் இவர் தான் நம்ம பார்த்தோம். இதுல இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. ஓகேங்களா? டிபி மெக்காலே. ஓகேங்களா? டிபி மெக்காலே 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தார். இவர் தான் இது முக்கியம்.
முதல் சட்ட உறுப்பினராக இருந்தது யாரு? டிபி மெக்காலே. ரொம்ப முக்கியமான டேட்டா இது. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம். அங்கமிதா. மெக்காலே இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னர் 1823இல் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் டேட்டாஸ் தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் அப்படியே. கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதும் குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இக்குழுவின் பொறுப்பாகும். என்ன கல்வி வழங்கணும், எந்த மொழியில வழங்கணும் அதெல்லாம் சொல்றதுதான் இந்த பொதுக்குழுவோட வேலை. ஓகேங்களா? இவ்வமைப்பு பின்னர் 2 குழுக்களாக பிரிந்தது. கீழ்திசை குழுவானது. அப்போ 2 குழுவா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு கீழ்திசை குழு. ஓகேங்களா? இன்னொன்னு ஆங்கில மரபு குழு. 2 குழுவா பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 2 குழுவா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு நம்ம கீழ்திசை குழு என்ன சொல்லுது? கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என கருத்து. அப்போ நீங்க கல்வியை கொடுக்கறது பிரச்சனை இல்ல. அது அந்த வட்டார மொழி கல்வியில அப்போல்லாம் அந்த பிராந்திய மொழியில தான் என்ன பண்ணணும் இருக்கணும். அதுக்கு தமிழா இருந்தா தமிழ்ல, தெலுங்கா இருந்தா தெலுங்கு, அத மாதிரி என்ன பண்ணும் அதுதான் கத்துக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆங்கில மரபுக்குழு. இவங்க என்ன சொல்றாங்க? மேலை கல்வியானது ஆங்கில மொழி கல்வியில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அவங்க பிரிட்டிஷ்காரங்க தான் வேலை பார்க்க போறாங்க. சோ அவங்களுக்கு அவங்க மொழியை விட நம்ம மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இவங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மெக்காலே ஆங்கில மரபு குழுவின் கருத்திற்கு ஆதரவாக இருந்தார். அப்ப மெக்காலே என்ன பண்றாரு? ஆங்கில குழுவுக்கு ஆதரவா இருக்கிற ஆங்கிலம் கத்துறதுல என்ன பண்றாரு? சப்போர்ட் பண்றாரு. 1835 இது முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படியே கொஸ்டின் ஏரியாது. அடிச்சு துவைச்ச ஏரியா அதெல்லாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் யாரு? மெக்காலே 1835 எனும் குறிப்புகளை வெளியிட்டார். இக்குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாய்திட்டார். என்ன சொல்றாரு? ஆங்கில கல்வியோட அடிப்படையில் தான் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து இது 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 முக்கியம். ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளேயே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்ததன் காரணமாகும். புரியுதுங்களா? ரத்தம் உடம்பு இதெல்லாம் யாரா இந்தியரா இருக்கட்டும். பட் ஆனா அவனோட அறிவு சிந்தனை கல்வி எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? ஆங்கிலேயர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? ஆசைப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கற்றறிந்த மத்திய தர வகுப்பினரின் பங்கு. பொருளாதார நிர்வாக மாற்றங்கள் ஒருபுறமும் மேற்கத்திய கல்வியின் வளர்ச்சி மறுபுறத்திலுமாக புதிய சமூக வர்க்கங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இடமளித்தன. ஓகே, சமூக வர்க்கங்கள் இடமளித்தன. ஓகே, இப்புதிய வர்க்கங்களின் இடையே இருந்து ஒரு நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவு உருவானது. ஓகே, நவீன இந்திய கற்றறிந்தோர் அப்படிங்கிற ஒரு பிரிவு உருவாகிருக்கு. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்நவீன சமூக வர்க்கம் இந்தியாவின் வணிக வர்த்தக சமூகங்கள், நிலப்பரப்புகள், லேவா தேவி செய்வோரும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு என்ன சொல்றாங்க? லேவா தேவி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த வேர்ட் டிஃபரெண்டா இருக்கு. நோட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசின் துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டோர், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதா இருந்தது. இவர்கள் தொடக்க காலத்தில் ஆங்கிலேய நிர்வாகத்துடன் இணக்கமான அணுகுமுறையை கொண்டிருந்தனர். ஓகேங்களா? இருந்த போதிலும் தங்களது விருப்பங்கள் சுதந்திர இந்தியாவில் மட்டுமே நிறைவேறும் என்பதை இவர்கள் உணர்ந்து கொண்டனர். ஓகே, இப்ப இவங்களே ஓகே ரைட் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா நம்ம இந்தியா வந்து சுதந்திரமா இருக்கணும், சுதந்திரமான மட்டும் தான் முடியும் தோண ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? மேற்சொல்லப்பட்ட வர்க்கங்களைச் சேர்ந்த ஏனைய மக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்ப்பதில் சிறப்பாக பங்காற்றினர். ஓகே, தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்னர் இருந்த பல அமைப்புகளில் இவ்வகுப்புகளை சேர்ந்தோரின் உணர்வுகள் தெளிவாக பேசப்பட்டதை காண முடிகிறது. ஓகேங்களா? சோ இதான் இதெல்லாம் வந்து கதை தான் நிறைய கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோரும் மற்றோரும் இந்திய அரசியல், சமூக, மத இயக்கங்களுக்கு தலைமையேற்றனர். ஆமா, இதுல சில பேரை பத்தி என்ன பண்ணோம்? 5th யூனிட்ல பார்த்தோம். எங்க ஹிஸ்டரியில பார்த்தோம். 10th ஹிஸ்டரி நோட்ல பார்த்தோம். 10th சோசியல் சயின்ஸ்ல. ஓகேங்களா? பாக்கி உள்ளவங்கள இந்த டாவர்ல இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? மேலைநாட்டு அறிஞர்களான ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ் ஆகியோராலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட தேசியம், மக்களாட்சி, சோசியலிசம் போன்ற கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள் அறிந்து கொண்டனர். ஓகே, அவங்க வெளிநாட்டு நூல்களை படிக்க மேலைநாட்டு அறிஞரோட கருத்துக்கள், அவங்களோட எண்ணங்கள், சித்தாந்தங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்களில் சுதந்திரமாக பேசும் உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை ஆகியன இயற்கையின் இயல்பான உரிமைகளாகும். அப்போ இவங்களுக்கு சில விஷயங்களும் படிக்க தெரிய ஆரம்பிக்குது. நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் வந்து ஏமாத்தப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? கற்றறிந்த இந்தியர்களின் ஐரோப்பிய கூட்டாளிகள் இந்த உரிமைகளை தங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்திருந்தனர். அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம தெரியாம சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை அவ்வாறே கடைபிடிக்க இந்தியர்களும் விரும்பினர். பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டன.
அங்கே மக்கள் ஒருவரைக்கொருவர் சந்தித்து தங்களை பாதிக்கும் அம்சங்கள் குறித்து விவாதித்தனர். ஓகே. இச்செயல் போக்குவரத்து வசதியின் மிக பெரும் விரிவாக்கம் இச்செயல் போக்குவரத்து வசதியின் மிக பெரும் விரிவாக்கம், இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட அஞ்சல், தந்தி சேவைகள் ஆகியன இது போன்ற விவாதங்கள் தேசிய அளவில் நடைபெறுவதற்கு சாத்தியமாக்கின. அப்போ இப்போ ஒரு விஷயம் இங்க இருக்கு. இத போய் நான் என்ன பண்ணணும்? ஒரே சித்தாந்தங்களுடைய எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசணும். ஒண்ணா என்னோட கருத்த வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா, அப்ப முடியல. பட் ஆனா இப்ப இந்த அஞ்சல், தந்தி இது மாரியான ஒரு டிரான்ஸ்போர்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாச்சு. இவங்களோட கருத்துக்களையும், உங்களோட கொள்கைகளையும் பரிமாறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு. இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சிகளிலொன்று கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டதாகும். மதமாற்ற ஆர்வத்தால் தூண்டப்பெற்ற அவர்கள் இந்துக்களிடையே நடைமுறையில் இருந்த பல கடவுள் நம்பிக்கையையும் சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் தாக்கலாயின. நவீன மதச்சார்பற்ற கல்வியின் இது பார்த்தோம். இதுதான் 10th புக்லயே பார்த்தோம் நம்ம இதெல்லாம். ஓகேங்களா? மூலமாக கிறிஸ்தவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்களே கைக்கொண்ட ஒரு முறையாகும். அப்போ கிறிஸ்தவத்த கொண்டுட்டு வர்றதெல்லாம் இங்க இப்படிதான் கொண்டுட்டு வராங்க இந்தியாக்குள்ள. ஓகேங்களா? மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அடித்தட்ட மக்களும், விளிம்பு நிலை மக்களும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை இவை வழங்கின. பாருங்க. இது மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். இந்த சமயப்பரப்பு நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? கல்வி கற்கறதுக்கான ஒரு வாய்ப்ப நமக்கு என்ன பண்றாங்க? ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கதை ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். தெரிஞ்சு வச்சுக்கணும். மக்களால் மிக மிக சிறிய பகுதியினரே கிறிஸ்தவ மதத்திற்கு மாற அவங்கள்ல சில பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் கிறிஸ்தவம் விடுத்த சவால்கள் பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றதுக்கு அப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்லி மாத்துறாங்க? கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது இவ்வளவு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மதம். இதுல வந்து இவ்வளவு நன்மைகள் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பண்பாடு இதுல இருக்கு அப்படின்ற மாரி கிறிஸ்தவத்த பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நம்மளோட சமூகம் அப்படிங்கிறது இல்ல நம்மளோட சமயம் அப்படிங்கிறது இதுக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதாவது அந்த கிறிஸ்டியானிட்டிய பரப்ப ட்ரை பண்றவங்க என்ன பண்றாங்க? ஓ இல்ல இது நம்ம கிட்டயே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் தேவையில்ல. இது நம்ம கிட்டயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த எதிர்ல ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? ஓகே. அரசியல் செயல்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்தும் முன்னர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டியதை ஆங்கிலேய கல்வியை கற்றறிந்தோர் உணர்ந்தனர். ஓகே. அப்போ அரசியல்ல பண்றதுக்கு முன்னாடி நம்ம சமூகத்த முதல்ல என்ன பண்ணணும்? சீர்திருத்தணும் அப்படின்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம் பார்த்தோம். ஆத்மராம் பாண்டுரங்கோட பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோம். இதெல்லாம் அப்படியே வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படியே. நம்ம இப்பதான் 10th பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அலிகார் இயக்கம், சையத் அகமது கான் கொண்டு வந்த அலிகார் இயக்கம் ஆகிய சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம், புனேயில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் ஆகியோர். இது அப்படியே 10th யூனிட். 10th உள்ள ஹிஸ்டரி தான் அப்படியே. அங்க பார்த்த எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? சேர்த்து இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே. ஓகேங்களா? அடுத்து ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள் குறித்தும் இவ்வனைத்து சீர்திருத்தவாதிகள் குறித்தும் அவர்களின் பங்களிப்பு குறித்தும் 11ஆம் வகுப்பு பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஆமா, எஸ் நம்ம 10வது பார்த்திருப்போம். அண்ட் 10th வந்து பார்த்து சார் 11th வந்து ஹிஸ்டரி அந்த ஏன்சியன்ட் ஹிஸ்டரி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 3 யூனிட் அப்படிங்கிறது இது சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அங்க பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 12th முடிச்சுட்டு அங்க ஐஎன்எம் ரிலேட்டடா உள்ள இந்த 11th டாபிக் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் காரணத்தை அடிப்படையாக கொண்டு கற்றறிந்த மேலை நாட்டினர் முன்வைத்த சவால்களை எதிர்கொண்டு பதில் கூறினர். இச்சீர்திருத்தவாதிகளால் தூண்டப்பட்ட மீள் சிந்தனை விளைவாகவே இந்திய தேசியம் உதயமானது. 1828ல ராஜாராம் மோகன் ராய். ஆமா தெரியும் நமக்கு. என்ன பண்றாரு? பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ஓகே. அதனை தொடர்ந்து ஏனைய சமூக பண்பாட்டு அமைப்புகளான பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோம், ஆரிய சமாஜம் பார்த்தோம் ஆகியவை நிறுவப்பட்டன. ராயின் முன்முயற்சி கேசவ் சந்திரசேன் பார்த்தோம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பார்த்தோம் போன்ற சீர்திருத்தவாதிகளால் தொடரப்பட்டன. சதி ஒழிப்பு பார்த்தோம், குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம் ஆகியவைகளின் மீது இச்சீர்திருத்தவாதிகள் அதிக அக்கறை செலுத்தினர். இஸ்லாமியர்களிடையே அலிகர் இயக்கம் ஆமா எஸ் அவங்ககிட்டயே சீர்திருத்த இயக்கங்களை இப்படிதான் பண்ணுச்சு. இதே பணியை மேற்கொண்டது. காலப்போக்கில் அரசியல் தன்மை கொண்ட அமைப்புகளும் கழகங்களும் பிரிட்டிஷ் இந்தியாவின் பல பகுதிகளில் தோன்றி மக்களின் குறைகளை பற்றி பேசத் தொடங்கின. ஓகேங்களா? இந்திய தேசிய இயக்கம் இங்க ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே. ஒரு நிமிஷம் guys, தண்ணி குடிச்சுக்கிறேன். போலாமா?
ஓகே. தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள். ஓகே. ஓகே. அப்புறம் வந்து தேசிய எழுச்சிக்கான சில முக்கிய காரணங்கள் காரணங்களே சில முக்கிய காரணங்கள சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 1857 குறித்த ஓயாத நினைவுகள். ஓகே. 1857 பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும். அப்போ அன்னைக்கே பிறந்துருச்சு. அன்னைக்கே ஒரு சின்னதா ஒரு சரி ஒரு பெரிய பிரச்சனையில ஸ்டார்ட் ஆனதுன்னு வச்சு, அன்னையிலருந்து அடங்கவே இல்ல. அன்னைக்கே ஆரம்பிச்சுதான்னு வச்சு, அப்படியேருந்து ஆரம்பிச்சு இங்க ஒரு பெரிய இதா வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேய ராணுவம் செய்த அட்டூழியங்கள் பழி தீர்க்கப்படாமலேயே இருந்தன. அதுக்கப்புறம் அவங்க அட்டூழியம் ரொம்ப அதிகமா பண்ணியிருக்காங்க. அது வந்து சரியான பதில் பதில் குடுக்காமயே இருந்திருக்கு. ஓகேங்களா? ராணுவ சட்டங்களும் நடைமுறைகளும் கூட பின்பற்றப்படவில்லை. ஓகே. ராணுவ நீதிமன்றத்தின் விசாரணை அதிகாரிகள் தங்கள் கைதிகள் குற்றம் புரிந்தவர்களாகவோ அல்லது ஒன்றுமறியாதவர்களாகவோ எப்படி எப்படி இருப்பினும் அவர்களை தூக்கிலிடப் போவது என்ன உறுதி இப்ப யாரா இருந்தாலும் சரி தூக்குல போறது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவ்வாறான பாகுபாடற்ற பழிச் செயலுக்கு எதிராக யாரேனும் குரலை உயர்த்தினால் அதிகாரியின் உடன் பணியாற்றுபவர்கள் கோபத்துடன் அவர்களை அடக்கினர். கேலி கூத்தான இவ்விசாரணைகளுக்கு பின்னர் மரண தண்டனை அளிக்கப்பட்டவர் அது நிறைவேற்றப்படும் வரை அதிகாரிகளுக்கு தெரிந்த வீரர்களால் சித்திரவதை செய்யப்பட்டனர். அப்போ மரண தண்டனை அப்படிங்கிறது ஒரு நாள்ல இறந்துருவாங்க. அப்ப தூக்கு போடுறப்பவே பட் ஆனா அதோட விளைவுகள் அப்படிங்கிறது அவங்க சிறையில் பட்டதுல இருந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 1857 ஜூன், செப்டம்பர் மாதங்களில் ஆங்கிலேய படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது. நம்ம பார்த்தோங்க. பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டர் இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்ல. பட் ஆனா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டேட்டா தான் இது. அப்போதைய எதிர்கால அரச பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதிய கடிதத்தை இங்கே பதிவு செய்வது பொருத்தமுடையதாகும். என்னன்னு பாருங்க. நண்பன், பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே யார மிஞ்சிட்டோம்? நாதிர் ஷாவை மிஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியம். யாருக்கு எதனாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து இனப்பாகுபாடு. ஆங்கிலேயர் இனப்பாகுபாட்டு கொள்கையை பின்பற்றினர். அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டதை இந்திய மக்கள் எதிர்ப்பு கொள்கையின் நடவடிக்கையாக ஓகே அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்தியர்களுக்கு அதிகமான என்ன பண்றது எந்த விதமான பொறுப்புகளுமே கொடுக்காம என்ன பண்றாங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதன் விளைவாக இந்திய உயர் வகுப்பாரிடையே ஏற்பட்ட வெறுப்பு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் புரட்சி செய்ய இட்டுச் சென்றது. ஓகே. ஒரு புரட்சி கொண்டுட்டு போறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்களா அமைஞ்சிருக்கு. குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது 21 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போ 21 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமோட வயசு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியர்கள் அதிகமாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்தியர்கள் எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு 19ஆ குறைச்சிருக்காங்க. பாருங்க எக்ஸாம் நம்ம எழுதி பாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு வயசை குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதே போலவே குடிமைப்பணி தேர்வுகளில் ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டும் என இந்தியாவின் கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் வைத்த கோண்டுகளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் பார்த்தோம். இது வந்து யாரோட கோரிக்கைன்னு பார்த்தோம்? மெட்ராஸ் மகாஜன சபாவோட கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை. ஓகே பார்க்கலாமா? அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாகும் இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124 இது முக்கியம். அது ஓகேங்களா? அந்த தண்டனை சட்டம் அப்படிங்கிறது முக்கியம். இது நிறைய இடத்துல இந்த கேஸ் போட்டு தான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த சட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். எக்ஸாம்ல கேட்டதில்ல. பட் இதுக்கப்புறம் நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து தலைவர்களை அரெஸ்ட் பண்றப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? பத்திரிகைகளை தனக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் இது முக்கியம். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பத்திரிகைகளை தணிக்கைக்குட்பட்ட பிராந்திய மொழி சட்டம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சட்டம் இது. ஓகேங்களா? 1878 எதிர்ப்புகளை தூண்டின. இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டதும் நாடு முழுவதும் மனநிறைவின்மையை ஏற்படுத்தியது. அப்போ இறக்குமதிக்கு வரியை குறைச்சிட்டு சரி ஏற்றுமதிக்கு வரியை குறைச்சிட்டு இறக்குமதிக்கு வரியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு மோசமான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க பாருங்க. ரிப்பன் அரசு பிரதிநிதியாக இருந்த போது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றப்போ இந்த இல்பர்ட் மசோதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்பர்ட் மசோதா. ஓகேங்களா? இந்த இல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவை சேர்ந்த நீதிபதிகள் என்ன பண்ணலாம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட என்ன பண்றாங்க விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி இந்தியர்கள் வந்து ஐரோப்பியர்களை வந்து விசாரிக்க முடியும் அப்படின்றப்ப என்ன பண்றாங்க இதையும் பயங்கரமா அவங்க எதிர்ச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பத்திரிகைகளின் பங்கு. இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது மிக முக்கியமான நிகழ்வாகும். ஆமா. அது தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்குதல் போன்ற நவீன சிந்தனைகளை பரப்ப மக்களுக்கு உதவியது. ஆமா. அது மாதிரி சிந்தனைகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பத்திரிகைகள் அரசியலை விமர்சனம் செய்ய தொடங்கின. நாட்டினை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து மக்களிடம் பேசின. ஆமா. ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை இந்த அப்படியே சொல்றேன். இது அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஏரியா இதெல்லாம். அப்படியே முக்கியமான அப்படியே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் வங்கமொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி ரொம்ப முக்கியமான பத்திரிகை இதெல்லாம். அப்படியே கொஸ்டின் ஏரியா.
பாரசீக மொழி பத்திரிகையான மிராத் உல் அக்பர். அப்போ எது பாரசீக மொழி பத்திரிகை, எது ஆங்கில வங்க மொழி பத்திரிகைன்னு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சம்பத் கௌமுதி அப்படிங்கிறது வங்க மொழி பத்திரிகை, பாரசீக மொழி மிராத் உல் அக்பர். ஓகேங்களா? இது வந்து மொழியை பார்த்தாவே தெரியுது. மிராத் உல் அக்பர்னா ஒரு பாரசீக மொழிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பத் கௌமுதி அப்படின்னா வந்து நீங்க வங்கம், அப்படி வங்க மொழி சார்ந்தது அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ பேர் டிஃபரெண்ட்ல ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றின. ஓகேங்களா? பின்னர் மக்கள் கருத்தை உருவாக்குவதற்காக எண்ணற்ற தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. தேசிய உணர்வை பேணுவதில் அவை மிகப்பெரும் தொண்டாற்றின. அவைகளுள் அமிர்த பஜ்ஜா பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல்ஸ், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசமித்திரன் ஆகியன மிக முக்கியமான. ஓகே, இந்த டாபிக் வந்து பார்ட் ஒன் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் அதிகமான டாபிக் இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ என்ன பண்ணலாம்னா டாபிக் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க கொடுத்திருக்க பத்திரிகை இருக்கு இல்லையா, இதை யாரு ஸ்டார்ட் பண்ணா எந்த வருஷம்னு சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? நீங்க புக்ல எங்கேயாவது ரெண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க, மேல இல்ல சைடுல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது முடிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்தியாவின் இந்தியாவின் பழம்பெருமை வழங்குது. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்ற கீழையக அறிஞர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்தனர். ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கிடைக்க செய்யிருக்காங்க. ஓகே, இந்தியாவின் மரபு, புலமை ஆகியவற்றின் செழுமையால் கவரப்பட்ட பல தொடக்க கால தேசியவாதிகள் இந்தியாவின் பண்டைய பெருமையை மீட்டெடுக்க ஆர்வத்துடன் வேண்டினர். ஓகே, ஐயா அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க, நம்மளோட பண்பாடு அவ்வளவு அருமையான பண்பாடு, இதெல்லாம் மீட்டெடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். இதெல்லாம் தான் தேசியம்னா, இதான் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எக்ஸாம் படிக்கிறோமோ இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இதே இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என அரவிந்த் கோஷ், இது ரொம்ப முக்கியம். யார் எழுதுறா? அரவிந்த் கோஷ் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட நிலைப்பாட்டில் என்ன பண்ணுமா, தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதோட பார்ட் 1 அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். சோ இந்த சங்கங்கள் உருவாலேருந்து நம்ம பார்ட் 2 அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 50 மினிட்ஸ் கிட்ட தாண்டிட்டோம். ஓகேங்களா? சோ இதை பார்ட் 2ல நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்ட் 1 பார்த்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு டைம் என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஃப்ளோ ஆகுது, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கனால ஃப்ளோ ஆகுது போல இருக்கு. ஓகேங்களா? சோ நான் அந்த பத்திரிகைகள் சொன்னேன் இல்லையா, நான் பத்திரிகைகள் சொல்றேன். இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல உங்க புக்ல அப்படி என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அப்படியே இந்த வருஷம் சொல்றேன். 1861 இந்தியன் மிரர். இந்தியன் மிரர், தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? தேவேந்திரநாத் தாகூர். நான் அப்படியே எழுதுறேன், அப்படியே ஃபுல்லா எழுதிக்கோங்க நீங்க. தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? அடுத்து 1868 அமிர்த பஜார். சிஷிர் கோஷ் and மோதிலால் கோஷ். ஓகேங்களா? அடுத்து 1878 பார்த்தோம். தி இந்து. யாரு? வீர ராகவாச்சாரி. அப்புறம் வந்து சுப்பிரமணிய ஐயர். 1881 தி ட்ரிபியூன். யாரு? தயால் சிங் மஜிதியா. ஓகேங்களா? அடுத்து 1882 சுதேசமித்திரன். ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? அடுத்து 1910 பாம்பே கிரானிக்கல்ஸ். யாரு? ஃபெரோஷா மேத்தா. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்டான பத்திரிகை அப்படிங்கிறது இதுதான். இதோட பேரு, யாரு உருவாக்குனாங்க, நான் அப்படியே அதே வருஷத்தோட அந்த 6 வருஷத்தோட ஆர்டர் அப்படியே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ 1க்கு 2 டைம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட பேர் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். இப்போ இன்கேஸ் ஏதாவது எக்ஸாம்ல வந்து
பத்திரிகைகளை அந்த ஆசிரியர்களும் மேட்ச் பண்ண சொன்னா என்ன பண்ணலாம், நம்ம அங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்க விஷயத்துல பார்த்தாச்சு. சோ இதே மாதிரி இந்த புக்ல இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம போக போக என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஸ்டிக் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எழுதுறதுக்கு பதிலா ஸ்டிக் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எழுதி எழுதி என்ன பண்ணலாம்னா நீங்க பேஜ்ல எங்கேயாவது என்ன பண்ணலாம்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவைப்பட்டா உங்க பேஜ்ல எங்கேயும் இந்த மாதிரி எழுதாம நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் இப்ப எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா லேட்டா சொன்னாக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்த டாபிக்ல போறப்ப என்ன பண்ணலாம், அந்த ஸ்டிக் நோட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஸ்டிக் நோட்ஸ் சொல்லுவாங்க, மஞ்சள் கலர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டிக்கி நோட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நோட்ல அப்படியே ஸ்டிக் நோட்ல எழுதி என்ன பண்ணலாம், அப்படியே பேஜோட சென்டர்ல அப்படியே நம்ம ஒட்டிட்டோம்னா நாளைக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதோட பார்ட் 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. சோ பார்ட் 2 அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த சங்கங்கள் உருவாகுல இருந்து அந்த டாபிக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் கொஞ்சம் பெருசு. சோ ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணுங்க. நான் சொன்ன டயத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப ரீப்ளேல பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது இன்னும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய். நல்லபடியா படிங்க.